எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெஸ் பேண்ட் ட்ரேடு எப்படி எப்படி நம்ம செலெக்ஷன் பண்ணி உள்ளே போகிறது, இப்போ ஜாப்போட ப்ரொஃபைல் எப்படி இருக்கும், எந்த மாதிரி டியூட்டி கொடுப்பாங்க, அதை பற்றி ஃபுல்லாக வீடியோ பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஸ் பேண்ட் வந்து உங்களுக்கு மெயின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் ட்ரேட்மெண்ட் லைனில் வரும் ப்ரெஸ் பேண்ட். இதுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரொமோஷன் லாஸ்ட்டில் பேசுவோம். ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதம் ட்ரைனிங். உங்களுக்கு 3 மாதம் பேசிக் ட்ரைனிங் கொடுப்பாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1600 மீட்டர் தான் இருந்தது. 10 நிமிஷம் 600 மீட்டர் இருந்தது. அதுக்கப்புறம் நிமிஷத்தை கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. இப்போ வந்து 5 கிலோமீட்டர் 24 நிமிஷம் பண்ணியிருக்காங்க. இது 2021க்கு கீழே 19, 18, 17 அந்த மாதிரி 2017, 2021 கீழே உள்ள வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே 1600 மீட்டர் ரன்னிங் தான். 2021 மேலே தான் இப்போ வந்து 5 கிலோமீட்டர் ஆகியிருக்காங்க. டைலரும் சரி, பேண்டு, இந்த மாதிரி பல ட்ரேடுக்கு வந்து 5 கிலோமீட்டர், கார்டனருக்கு 5 கிலோமீட்டர் தான். இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1600 மீட்டர் இருந்தது, இப்போ 5 கிலோ பண்ணியிருக்காங்க. ஹைட்டு சேம் தான், 170 ஹைட் இருக்கணும். 5 கிலோமீட்டர் ரன்னிங் 24 நிமிஷம். மற்றபடி அந்த கோட்டை தகுந்த மாதிரி வரும், ஏஜ் ரிலாக்ஸேஷன் கோட்டை தகுந்த மாதிரி வரும். இதில் வந்து மேசிக்கன் பார்த்தீங்க அப்படின்னா, இதை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்துருக்கணும். அதாவது பேண்டு நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்துருக்கணும், இல்லை உங்களுக்கு வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா ப்ராக்டிக்கல் வந்து கொஞ்சம் கஷ்டம். நம்ம வாசிக்கிறத கரெக்டாக நம்ம ப்ராக்டிஸ் எல்லாமே அங்கே போய் பாஸ் பண்ண முடியாது. பிகிலர் கூட தம் கட்டி ஊதிடலாம். ஊதி சவுண்டு வெளில வந்துடும். அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் ஓரளவுக்கு சவுண்டு கொண்டு வந்துடலாம். நான் 2010 பிகிலர் அட்டன் பண்ணும்போது, நான் பிகிலர் பார்த்ததே கிடையாது. நான் அட்டன் பண்ணி நான் ட்ரேட் டெஸ்ட் போகும்போது பிகில் ஊத சொன்னாங்க. பிகில் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்படி தான் பிகில் இருக்குமா அப்படின்னு. பிகில்னா என்னன்னு தெரியாது. அட்டன் பண்ணி ஊதும் போது காற்று தான் வந்தது, அந்த சவுண்ட் வரல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஊதும் போது அது ஒரு ட்ரிக் இருக்குது அப்படின்னு. அதனால அது பிகில் வந்து சவுண்ட் வந்தால் போதும். அது அந்த ராகம் வந்து மாற்றிக்கலாம். என்னை பாஸ் பண்ணாங்க. கடைசியில் அந்த மெரிட்டில் போயிடுச்சு. இப்போ வந்து பேண்டுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாசித்து காமிச்சே ஆகணும். பேசிக்கு கொஞ்சம் பேண்டில் வாசிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு திறமை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்க. இல்லை நீங்கள் ப்ரைவேட்டில் வேலை செஞ்சுருக்கீங்க, ட்ரம்ஸ் அடிக்க தெரியும், ப்ரெஸ் பாயிண்ட் யூஸ் பண்ண தெரியும், இல்லை கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை படிச்சிருக்கீங்க, ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. இல்லை நீங்கள் இப்போ வந்து எக்ஸாம் பிசிக்கல் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து வேற பக்கத்தில் டெம்பரரியாக 1 மாதம் 2 மாதம் கிளாஸஸ் போனால் கூட நீங்கள் போகலாம். ஆனால் கண்டிப்பாக கிளாஸ் போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா இது கொஞ்சம் ப்ராக்டிக்கல், கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு பேசிக் நாலேஜ் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதை வாசிக்க தெரிஞ்சதை நீ பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் பேசிக் உள்ள என்ட்ரி ஆகுது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் ஜாப் எப்படி அப்படின்னா 3 மாதம் ட்ரைனிங் முடிஞ்சிடும். 3 மாதம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லொக்கேஷனில் போஸ்டிங் கிடைக்கும். இப்போ வந்து பேண்டை பொறுத்தவரை உங்களுக்கு படலையும் கிடைக்காது. இந்த பேண்ட் ப்ரெஸ் பேண்ட் ட்ரேடை பொறுத்தவரை உங்களுக்கு படலையே கிடைக்காது. எல்லாமே ஜிசி ப்ரூஃப் சென்டர் மட்டும்தான் கிடைக்கும். க்ரூசன் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, க்ரூசன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். க்ரூசன்னா என்ன மீனிங்கு, க்ரூசன் வேலை நடக்குங்கிறத இப்போ சொன்னால் அது லென்த்தாக கொஞ்சம் வீடியோ போயிடும். க்ரூசன்ங்கிறது வந்து இப்போ நம்ம சென்னையில் ஆவடியில் இருக்குது, கேரளாவில் பள்ளிப்புறத்தில் இருக்குது, ஹைதராபாத்து, இந்த மாதிரி மெயின் சிட்டிக்குள்ளே ஒரு சென்டர் வச்சுருப்பாங்க. அந்த குரூப் சென்டர் அந்த ஜிஎஸ்சி கண்ட்ரியில் ஒரு 5-6 பட்டாலியன் இருக்கும். இந்த மாதிரி பட்டாலியன் பிரித்து ஒரு குரூப் சென்டர் கீழே பட்டாலியன் அந்த மாதிரி பிரித்து கணக்கு வச்சுருப்பாங்க. அதுதான் குரூப் சென்டர். ஆள் எடுக்கிற இடம் ஜிஎஸ்சி. குரூப் சென்டருங்கிறது பேசிக்காக ரெக்ரூட்மெண்ட் செலக்ட் பண்ணுற இடம்னு வச்சுக்கோமே. இங்கே தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். நீங்கள் இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பேண்டில் நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் ஃபேமிலியும் கூட வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து பட்டாலியன் போகணும், ஆப்ரேஷன் டியூட்டி போகணும், ரொம்ப காட்டு பகுதிக்கு போகணும், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஜிசியில் மட்டும்தான் இருப்பீங்க. ஜிசி லோக்கலில் மட்டும்தான் அங்கேயே சுற்றி பார்த்துட்டு அங்கேயே தான் இருப்பீங்க. எங்கேயாவது ஏதாவது பிஎப்பி நடக்குது, அதாவது பாசிங் அவுட் பரேட் நடக்குது, இல்லை டெல்லி பரேடு நடக்குது, இல்லை பெரிய பெரிய ஒரு ஆஃபீஸர்ஸ்க்கு ரிசீவிங், அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பரேடு நடக்கும். இந்த மாதிரி பரேடு பார்ட்டிக்கு ஆல் இண்டியா பரேடு காம்படிஷன், ஆல் இண்டியா போலீஸ் பரேடு காம்படிஷன், இந்த மாதிரி பல காம்படிஷன்ஸ் நடக்கும். இதுக்கு தான் பேண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி ரொம்ப ஹார்டான டியூட்டிலாம் கிடையாது. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு க்ரூஸ் சென்டர் சிட்டிக்குள்ளே கிடைக்கும், ரொம்ப அவுட்டர்லாம் கிடையாது, சிட்டிக்குள்ளே கிடைக்கும். உங்கள் லைஃப் லாங் உங்கள் ரிட்டையர்ட் 60 வயசு ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃபேமிலியை கூட வச்சுக்கலாம். ஃபேமிலியோட குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு எங்கே லொக்கேஷனாலும் கூட கூப்பிட்டு போய்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பேண்டுக்கு வந்து 7 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம் ஒரே லொக்கேஷனில் போஸ்டிங் இருந்தது. இப்போ வந்து கரெக்டாக 3 வருஷம், 3 3/4 வருஷத்தில் அவுட் பண்ணிடுறாங்க, தூக்கி வேறு பக்கம் அடிச்சிடுறாங்க.
ஆனால் எங்கே வேணாலும் உங்களுக்கு குரூப் சென்டர் சிட்டிக்கெல்லாம் கிடைக்கும். ஸ்கூல் ஃபெசிலிட்டி, ஃபேமிலி வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே பக்காவாக கிடைச்சிடும். ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பட்டணியில் போகணும், அவுட்ரு போகணும், ரொம்ப வீட்டில் போகணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு குரூப் சென்டர்னால சேஃப்டி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். டியூட்டி எல்லா டியூட்டியும் பார்த்தாகணும். கார்டு டியூட்டி, இப்போ ஃபிக்ஸ் கார்டு, நைட் டியூட்டி எல்லா டியூட்டியும் பார்த்தாகணும். உங்களுக்கு 3 மாதம் ட்ரைனிங் அப்படின்னா, உங்களுக்கு 3 மாதம் ட்ரைனிங் என்ன கற்றுக்கணுங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டியூட்டி போடுவாங்க. ரொம்ப ஹார்டான டியூட்டிலாம் வராது உங்களுக்கு. பேசிக்கான டியூட்டி வருவாங்க. இப்போ 1 வருஷம் ட்ரைனிங் பண்ணவங்களுக்கு ஹார்டான டியூட்டி வரும். உங்களுக்கு 3 மாதம் ட்ரைனிங்னால பேசிக் டியூட்டி மட்டும் தான் வரும். அதிகபட்சமாக ஹார்ட் டியூட்டிலாம் கிடையாது. அடுத்து பேண்டுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து டெல்லி பரேடு நடக்குது. இப்போ வந்து சுதந்திர திருவிழா, குடியரசு திருவிழாவுக்கு பரேடு நடக்கும் டெல்லியில். அந்த பரேடுக்கு இங்கேருந்து உங்கள் லொக்கேஷன்லேருந்து எல்லா பார்ட்டியும் சேர்த்து அந்த பரேடுக்கு நீங்கள் போகிறீங்க. பேண்ட் பண்ணுறதுக்கு, பேண்ட் காம்படிஷனுக்கு அந்த பரேட் பண்ணுறதுக்கு போகிறீங்க. நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஏ ட்ராவலிங் அலவன்ஸ், அந்த அலவன்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். எத்தனை நாள் நீங்கள் ஸ்டே பண்ணீங்களோ அதுக்கு அலவன்ஸ் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 10லேருந்து 15 நாள் ஃப்ரீ லீவ் கிடைக்கும். பரேட் லீவ் சொல்லுவாங்க, பரேடு லீவு. ஃப்ரீ லீவ் அப்படின்னா உங்களுக்கு அந்த லீவ் வந்து உங்கள் கணக்கில் மைனஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு பேசிக் லீவ் எவ்வளவு? இஎல் 60 நாள், சிஎல் 15 நாள், மொத்தம் 75 நாள் கிடைக்கும். அவ்வளோதான் லீவ் உங்கள் வருஷத்துக்கு. பேராமெட்ரிக் பொறுத்தவரை, சிஏபிஎஃப் பொறுத்தவரை இவ்வளோதான் லீவ். இந்த லீவ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா லீவ் நீங்கள் எந்த லொக்கேஷனுக்கு பரேடுக்கு போகிறீங்களோ அந்த பரேடுக்கு கமாண்டர் ஆஃபீஸர்ஸ் கொடுப்பாங்க. எல்லா பேண்டு பார்ட்டிக்கும் 10 நாள் எக்ஸ்ட்ரா, 15 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் கொடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அங்கே வர கான்ஸ்டபிள், ஏஎஸ்ஐ, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், ஓசி எல்லாத்தையுமே கிடைக்கும். ஸ்பெசிஃபிக்காக பேண்டு பார்ட்டிக்குங்கிற போது இந்த 10 நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ ஆடம் பார்ட்டிக்கும் போவாங்க, மோச்சி போவாங்க, டெய்லர் போவாங்க, அங்கே பெரிய பெரிய பரேடுக்கு அவங்களுக்கு 10 நாள் எல்லாத்துக்குமே கிடைக்கும். போகிற பார்ட்டிக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும். பேண்டு மற்ற ட்ரேடை விட என்ன பொறுத்த வரைக்கும் பேண்ட் வந்து ரொம்ப செக்யூரான வேலை. ரெண்டாவது ரொம்ப ஒரு அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம உள்ள நுழைய முடியாது பேண்டுக்குள்ள. ரொம்ப டஃப்பான ஒரு ட்ரெயின் நடக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வைப்பாங்க. ஸ்ட்ரிக்டாங்கிறத விட நமக்கு அந்த ஓரளவுக்கு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். பேண்டை பொறுத்தவரை ரொம்ப சூப்பரான லைஃபு. நீங்கள் லைஃப் லாங் ஃபேமிலி கூட வச்சுக்கலாம். சென்னையில் இருந்தாலும் சரி, மும்பை, கல்கத்தா, டெல்லி, எந்த சிட்டிக்கு போனாலும் சரி உங்களுக்கு ஃபேமிலியை கூட கூப்பிட்டு போகலாம். அங்கே குவார்ட்டர்ஸ் உடனே ஆட் பண்ணுவாங்க. அங்கேயே லைஃப் லாங் நீங்கள் ஃபேமிலி கூட வச்சுக்கலாம். ஒரு ஃபோர்ஸில் சர்வீஸ் பண்ணுறோம்னா ஃபேமிலி கூட இருக்கிறது பெரிய விஷயம். ஃபேமிலிக்கு நம்ம தூரமாக இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபேமிலி கூட இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக டைம் பாஸ் ஆயிரும். சர்வீஸ் போகிறதே தெரியாது. டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். அதனால பேண்டை பொறுத்தவரை என்ன ப்ளஸ் பாயிண்ட், என்னை பொறுத்த வரைக்கும் பேண்டு சூப்பரான ட்ரேடு. அது வந்து ட்ரேடுமேன்னு சொல்ல முடியாது. பேண்டுங்கிறது ஒரு டெக்னிக்கல் அப்படி கூட சொல்லலாம். சூப்பரான ட்ரேடு. எல்லா டியூட்டியும் பார்த்தாங்களும் ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த எக்ஸ்ட்ரா லீவ் கிடைக்கும். ஒரு 10 நாள் 15 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் கிடைக்கும். ஒவ்வொரு டைம் மூவ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ டக்குன்னு அங்கே போ, இங்கே போ, அங்கே எடுத்துகிட்டு போ, பெட்லாம் கட்டி வச்சுட்டு இங்கே போ, அங்கே போனாலும் எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. ஒரே லொக்கேஷனில் இருப்போம். கொஞ்சம் சேஃப்டியான ஒரு ட்ரேடு தான் பேண்டு. அதனால் பேண்டு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்குது, இல்லை படிச்சிருக்கீங்க, கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சதுன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 2010 நான் பியூலர் அட்டன் பண்ணும்போது பேண்டுக்கு மொத்தம் 5 வேகன்சி போட்டிருந்தாங்க. 5 வேகன்சியில் என் கூட வந்த பசங்க, நாங்களாம் ஒன்றா உட்காந்துருக்கும்போது பசங்கள்லாம் பேண்டில் ஒரு 6 பேர் 7 பேர் வந்திருந்தாங்க. மொத்தம் 5 வேகன்சி தமிழ்நாடு மட்டும். இந்த 7 பேரில் வந்து 5 பேர் எடுக்கணும். 7 பேரில் 5 பேர் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த 5 பேர் எடுக்கும்போது அதில் 6 பேர்த்துக்கு அந்த பேண்டை வாசிக்க தெரியல. ஏன்னா சும்மா அப்ளிகேஷன் போடுறது தானே, சும்மா அப்ளிகேஷன் கிடைச்சா போதும் அப்படிங்கிறது தானே. ஏதாவது ட்ரேட் கிடைச்சா போதும், உள்ளே வந்துட மாட்டோங்கிற ஆசையில் என்ன ட்ரேடாக இருந்தாலும் சரி அப்படியே அப்ளிகேஷன் போட்டு உள்ளே போயிடுது. அந்த மாதிரி நிலைமை அப்போ இருந்தது. என்ன ட்ரேடு, நாலேஜ் இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்ளிகேஷன் போவோம், என்ன இடத்துல பார்த்துக்கணுங்கிற மாதிரி தான் அப்போ உள்ள சூழ்நிலை. அதை பற்றி அந்த அளவுக்கு விவரம் தெரியாது. ஆனால் ஒரே ஒரு பையன் மட்டும்தான் சும்மா நம்ம ஊரில் அந்த கோயில் திருவிழாவுக்கு டெத்தான ஒரு மியூசிக் போடுவாங்கல்ல ட்ரம்ஸில், அந்த மாதிரி திருநெல்வேலி பையன் இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த பையன் சும்மா அடிச்சு காமிச்சான் ஆஃபீஸர்கிட்ட, எனக்கு தான் தெரியும் அப்படின்னு. ஏன்னா பேசிக்காக ஓரளவுக்கு வாசிக்க ஆரம்பிச்சிட்டாவே நம்மளை வந்து எப்படி அடிக்கணுங்கிறத நம்ம கோர்ஸ் மூலியமாக கற்றுக் கொடுத்துருவாங்க. பேண்டு சரி, பிகிலரும் சரி எல்லாமே அப்படின்னா கோர்ஸ் மூலியமாக கற்றுக் கொடுத்துருவாங்க. பேசிக்காகவே தெரியல அப்படின்னா அவங்கள கொண்டு வரது கஷ்டம். இப்போ நான் 5 வேகன்சியில் அந்த 5 பேர் எடுக்கணும், 7 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தனை மட்டும் தான் எடுத்தாங்க. அந்த பேசிக்காக சும்மா அந்த சாவமேளம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ட்ரம்ஸை அடித்து காமிச்சா சரி ஓகே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் மட்டும் எடுத்தாங்க. அதனால் பேசிக்காக ஓரளவுக்கு இனிமேலும் தெரியலாட்ட கூட இனிமேலாவது ஒரு 2 மாதம் 3 மாதம் கோர்ஸ் போயிருங்க. பக்கத்தில் ஏதாவது ட்ரம்ஸ் இருந்ததுன்னா அங்கே போய் கற்றுக்குங்க. எப்படி பேசிக்காக அடிக்கிறது, எந்த மாதிரி கேட்பாங்கிறத நீங்கள் கற்றுக்குங்க. உங்களுக்கு இதை பற்றி இதில் ஆர்வம், மியூசிக்கில் ஆர்வம் இருந்ததுன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களுக்கு
போயிட்டே இருக்கலாம். ப்ரொமோஷன்ஸு ஜிடி மாதிரி தவறும். ஆனால் பேண்டுக்கு ப்ரொமோஷன்ஸு இன்னும் லேட் ஆகும், ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா பேண்டில் வந்து ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மி, அதனால் ப்ரொமோஷன்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும். இது வரைக்கும் 2003 பேஜ் என்ன ஹெட் கான்சோல் ஆகலை, அதனால் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும். மற்றபடி ரொம்ப அங்கே இங்கேயும் அலைய விடுறது, அங்கே இங்கேயும் போகணும், ஃபேமிலியை விட்டு தூரம் போகணும், அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. சேஃபாக இருக்கலாம், குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு ஃபேமிலியை வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கலாம். பேண்டு பெஸ்ட்டான ட்ரேடு. அடுத்து என்ன வீடியோ பண்ணணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.